ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து ரிலேட்டட் டு கிராம நத்தம் கேன் பி எ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் இதோடைய சாராம்சம். ஃபர்ஸ்ட் கிராம நத்தம் அப்படின்னாலே ஒரு கிராமத்துல ஹவுஸ் சைட், வீட்டு மனை, வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. இப்ப வீடு கட்டி குடியிருந்து இப்ப காலங்காலத்துக்கு இருக்காங்க. தாத்தா இருந்து, அப்பா இருந்து, அவன் பையனே இருக்கான். அண்ட் இட் இஸ் என்டர்ட் இன் தி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஆனா பட்டா வாங்கலாம். இப்ப பட்டா வாங்குறதுக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போறாங்க. தாசில்தார் ஆஃபீஸ்ல பட்டா கொடுக்காம என்ன சொன்னாங்க, இல்ல கொடுக்க முடியாது, என்னது இதுக்கு வந்து என்க்ரோச்மெண்ட். அப்ப என்க்ரோச்மெண்ட் கவர்மெண்ட்ல நீங்க என்க்ரோச் பண்ணிருக்கீங்க, நீங்க காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தாசில்தார் சொல்லிட்டு அந்த வழக்கு வந்தது. ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்க்ரோச்மெண்ட் வந்து இது இல்ல. ஏன்னா இது உங்க வீடு கட்டி கவர்மெண்ட்டும் அதை ரெகனைஸ் பண்ணிருக்கு. சோ இது வந்து என்க்ரோச்மெண்ட் எப்படின்னா அன்ஆக்கிபைடு. அவங்க கவர்மெண்டோட நாலேஜே இல்லாம நீங்க உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா அது வந்து என்க்ரோச்மெண்ட். இது என்க்ரோச்மெண்ட் இல்ல, பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ் எல்லாமே கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களை கேன்சல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லாங் டேர்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஈவன் தோ இட் இஸ் அ கவர்மெண்ட் லேண்ட், கிராம நத்தம் அப்படின்னாலும் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.